அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் 6/1/2024 நடந்த கம்பைன் என்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் 25 கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஸ்டின் டைரெக்டாக புக்கில் இருந்து அப்படியே கட் காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பேஜ் நம்பர், என்ன யூனிட்டு, என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் S6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4095 மற்றும் R = 4 எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மேக்ஸில் லெசன் 2ல் பேஜ் நம்பர் 74 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.47 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சமம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் உறுப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா A = 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கனளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மேக்ஸில் லெசன் 7ல் பேஜ் நம்பர் 298 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவியல். பயிற்சி 7.2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது சமம் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,52,190 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th மேக்ஸில் லெசன் 4ல் பேஜ் நம்பர் 143 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் சம்முங்க. நாமளே ஒரு 3 கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ணியிருப்போம், அதுலேயே இது 2 வாட்டி கேட்டுட்டாங்க. ஸோ அந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். லெசன் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் கணிதம். எடுத்துக்காட்டு 4.17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,12,500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது போக 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கும். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி, குறள்மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூ. 25 சேமித்தால் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th மேக்ஸ் டேர்ம் 3ல் லெசன் 2ல் பேஜ் நம்பர் 34 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதவீதமும் தனிவட்டியும். இதில் எடுத்துக்காட்டு 2.15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சமம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசல் விலை 125 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி, அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூ. 5,000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூ. 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக 2,200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th மேக்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 2ல் பேஜ் நம்பர் 46 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதவீதமும் தனி வட்டியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியில் 26வது சமம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டை ரெஃபர் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ புக்குக்கு பின்னாடி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணி பாருங்கள், நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி, 7/4 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th மேக்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 2ல் பேஜ் நம்பர் 28 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதவீதமும் தனிவட்டியும். ஸோ எடுத்துக்காட்டு 2.2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 175% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி, 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th மேக்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 3ல் பேஜ் நம்பர் 70 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. லெசன் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கணிதம். ஸோ பயிற்சியில் 6வது சமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்குக்கு பின்னாடி 99, 101 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள்.